ம்ம். கவனம் முழுக்க படிப்புலையா என்று மேலே பார்த்து விழித்தான் திவான். தன் மகன் விழிப்பதை பார்த்து அவனை புரியாமல் பார்த்த மாதவி, டேய் என்னடா முழிச்சிட்டு இருக்க? ஸ்கூலுக்கு நேரமாகுது, கிளம்ப. சரிம்மா என்று கூறியவாறு வெளியே வந்து தன் சைக்கிளை எடுத்தான். தானும் வெளியே வந்த மாதவி, பார்த்து மெதுவா பாப்பா. சரிம்மா, அப்பா கிட்ட சொல்லிடு என்று கூறியவன் அங்கிருந்து கிளம்பி தங்கள் ஊர் பஸ் ஸ்டாப்புக்கு வந்து அங்கு கடையில் சைக்கிளை நிறுத்திவிட்டு ஸ்கூல் பஸ்ஸுக்காக காத்து கொண்டிருந்தான். சிறிது நேரத்தில் பஸ் வர அதில் ஏறிய திவான், ஹாய் மச்சான் என்று கூறியவன் தன் நண்பன் அருகில் சென்று அமர்ந்தான். ஹே மச்சி, அப்புறம் ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிட்டியா? செஞ்சிட்டேன் மச்சான், ஆனா பாதி தான் செஞ்சேன். அவ எங்க என்ன முழுசா செய்ய விடுறா என்று சிரித்தான் கிஷோர். டேய், இந்த வயசுல இதெல்லாம் தேவையா? நானா தேவைன்னு சொல்றேன், ஆனா இந்த மனசு கேட்க மாட்டேங்குதே. சொல் பேச்சு கேட்காத மனசை வச்சுக்கிட்டு நான் தான் முட்டிக்கிட்டு சாகுறேன். நீ தான் கேட்க வைக்கணும், நான் தானே. அந்த ஸ்டேஜ் எல்லாம் எப்போவோ தாண்டியாச்சு, இனிமே எதுவும் மாறாது. அதனால அப்படியே அது போக்கில் விட்டுட வேண்டியதுதான். அப்போ முத்திடுச்சு. ஆமாம், அதெல்லாம் முத்தி போய் ரொம்ப மாசமாச்சு. சரி, அதை விடு. உன்னோட மேக்ஸ் ஹோம்ஒர்க் நோட்டை கொடு, அதை பார்த்து இப்போதைக்கு பிட் அடிச்சு வைக்கிறேன். அவனை பார்த்து சிரித்த கிஷோர் தன் ஹோம்ஒர்க் நோட் எடுத்து திவான் கையில் கொடுக்க அதை வாங்கிய திவான் அதை பார்த்து எழுத தொடங்கினான். 3/4 மணி நேர பயணத்திற்கு பிறகு இவர்கள் ஸ்கூலுள்ளே பஸ் சென்று நிற்க அதிலிருந்து இறங்கிய திவான், மச்சான் நீ கிளாஸ் போ, நான் வரேன். அவனை பார்த்து சிரித்த கிஷோர், டேய் வாடா போலாம், ஈவினிங் பார்த்துக்கலாம். நோனோ, இப்போவே பார்த்தாதான் என்னோட நாள் அழகாக போகும். இல்லைன்னா பார்க்கலன்னு மண்டையில் அதுதான் ஓடும். நீ போடா, நான் வரேன். சரி பார்த்து மச்சான், அடி வாங்கிறாத. டேய் போடா, அதெல்லாம் வாங்க மாட்டான் இந்த திவான் என்று தன் நண்பனை பின்னால் உதைத்தான். போடா என்று தானும் அவனை உதைத்த கிஷோர் அங்கிருந்து சிரித்தவாறு சென்றான். போகும் தன் நண்பனை பார்த்து சிரித்த திவான் கையை கட்டிக்கொண்டு ஸ்கூல் பஸ் மீது சாய்ந்து நின்று ஸ்கூல் கேட்டையே ஆவலாக பார்த்து கொண்டிருந்தான். அவன் காத்திருப்புக்கு பலனாக 2 நிமிடத்தில் கும்பகோணத்தில் இருந்து வரும் அந்த ஸ்கூல் பஸ் உள்ளே வர அதை பார்த்த திவான் ஆர்வமாக நேராக நின்றவன் கண்கள் ஆவலாக ஏக்கமாக மின்ன, உதடுகள் விரிந்து புன்னகை போக்க கண்களோ அலை பாய்ந்தது. தாரிகா, அங்க பாரு, திவான் உன்னதான் பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டேன், கொஞ்சம் அமைதியா வரியா என்று அவன் பக்கம் கூட திரும்பாமல் கூறினாள் நம் கதாநாயகி தாரிகா. அதை கேட்டு கண்கள் விரிய அவளை பார்த்து அவள் தோழி பூஜா, எப்படிடி அந்த பக்கம் திரும்பாமலே சொல்ற? அது அந்த டர்னிங்ல பஸ் திரும்பும் போதே நான் அவனை பார்த்துட்டேன். அடிப்பாவி என்று வாயில் கை வைத்தாள் பூஜா. ரொம்ப அதிர்ச்சி ஆகாத, உன்னையும் இந்த மாதிரி ஒருத்தன் ஃபாலோ பண்ணினா தெரியும் நான் எப்படி பார்த்தேன்னு. அப்போ நீ அவனை லவ் பண்றியா என்று கண்கள் விரிய கேட்டாள் பூஜா. ஏச்சி, அதெல்லாம் கிடையாது. அந்த மூஞ்சியெல்லாம் யாரை லவ் பண்ணுவா? நான் பார்த்ததே என்னோட சேஃப்டிக்காக. அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஓடிடுவேன்ல, அதுக்குதான். சரி இறங்கு, பஸ் நின்னுடுச்சு என்று தாரிகா தன் ஸ்கூல் பேக்கை எடுத்து தன் தோளில் மாட்டிக்கொண்டு பஸ்ஸில் இருந்து இறங்கியவள், வா என்று பூஜா கையை பிடித்து இழுத்து கொண்டு ஓட பார்த்தவள் அப்படியே ஷாக் ஆகி நின்றாள். தனக்கு முன் கையை கட்டிக்கொண்டு பஸ்ஸில் சாய்ந்து நின்ற திவானை பார்த்து அவனை பார்த்து விழுத்த தாரிகா, இவன் அந்த பஸ் கிட்ட தானே இருந்தா, அதுக்குள்ள எங்க எப்படி வந்தா என்று மெதுவாக கேட்டாள். யாருக்கு தெரியும், நீ இவ்வளவு பெரிய கேடியா இருக்கும்போது உன்னை லவ் பண்றவன் உன்னை விட கேடியா தானே இருப்பான் என்று உதடுக்குள் சிரித்தவாறு கூறினாள் பூஜா. அதை கேட்டு திரும்பி அவளை பார்த்து முறைத்த தாரிகா, அவன் எவ்வளவு பெரிய கேடியாவன இருந்துட்டு போகட்டும், நீ ஒழுங்கா வாயை மூடிட்டு வா என்று திவானை முறைத்தவள் பூஜா கையை பிடித்து இழுத்துக்கொண்டு அவனை தாண்டி சென்றாள். தலையை மட்டும் திருப்பி போகும் அவளை பார்த்து உதட்டுக்குள் சிரித்த திவான், ரெட்டை ஜடை அழகி, இன்னைக்கும் செம்ம அழகா இருக்க என்று அவளுக்கு மட்டும் கேட்குமாறு மெதுவாக கூறினான். அதை கேட்டு கடுப்பான தாரிகா திரும்பி அவனை பார்த்து முறைத்தவள், மூஞ்சிய பாரு, வெள்ள குரங்க என்று திட்டியவள் பூஜா கையை பிடித்து வேகமாக இழுத்துக்கொண்டு வேகமாக சென்றாள். போகும் அவளை பார்த்து திவான் சிரித்தவன் அதே சிரிப்புடன் தன் வகுப்புக்கு சென்றான். விடுடி, என்ன நீ வேகமா போக ஒரு காரணம் இருக்கு, ஆனா என்னையும் ஏண்டி இப்படி வேகமா இழுத்துட்டு போற என்று அவள் இழுப்புக்கு ஓட முடியாமல் கோபமாக கேட்டாள் பூஜா. நீ என்னோட ஃப்ரெண்டு தானே, அப்ப நீயும் வந்துதான் ஆகணும். வர வர உனக்கு திமிரு அதிகமாகி போச்சு.
இருக்கு அவனுக்கு ஒரு நாளைக்கு. ஏய், அவ்வளவு கோவமா இருக்கிறவ அவன் மேல பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே? அதை கேட்டு தாரிகா அப்படியே நிற்க அதில் அவள் மேல் மோதி நின்ற பூஜா, ஆ லூசு, சொல்லிட்டு நிக்க மாட்ட என்று திட்டியவாறு அவள் முன் வந்து நின்று, என்ன நின்னுட்டா? பிரின்சிபல் கிட்ட சொல்ல வேண்டியதானே? ஏன் அதுக்கு பதில காணோம்? அப்போ உன்னோட மனசுலயும் அவன் இருக்கான், அப்படிதானே? அப்படி எந்த ஈர வெங்காயமும் கிடையாது. அவன் இந்த வருஷம் 10th. சோ இப்ப போய் அவன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி சார் அவன் மேல ஆக்ஷன் எடுத்தா அது அவனோட ஸ்டடீஸை தான் பாதிக்கும். அதுக்காக தான் நான் சொல்லாம இருக்கேன். மத்தபடி நீ சொல்ற எதுவும் கிடையாது. ஓ அப்படி. இந்த மனிதாபிமானம் அதுதானே? இதுக்கு நீ எந்த பேர் வேணாலும் வச்சுட்டு போ. ஆனா முதல்ல சொன்ன பாரு, அந்த லவ் கிவ் அது மட்டும் கிடையாது என்றாள் அவளை முறைத்து. ஓகே ஓகே, நான் அதை மட்டும் நினைக்கல என்று கிண்டலாக கூறினாள் பூஜா. அவளை முறைத்த தாரிகா, உன்ன வந்து தொலை என்று அங்கிருந்து நகர போக அப்போது அவள் முன் வந்து நின்ற திவான், உங்க மனிதாபிமானத்துக்கு ரொம்ப நன்றிங்க. அவனை சற்றும் அங்க எதிர்பார்க்காத தாரிகா அப்படியே ஸ்டன் ஆகி நின்றவள் அவனை முறைத்து, உனக்கு அறிவே இல்லையா? இப்படிதான் வந்து பேய் மாதிரி முன்னாடி நிப்பியா? அது அறிவெல்லாம் நிறைய இருந்துச்சு. ஆனா இப்போ அது உன்னை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே போய் அப்படியே சுத்தமா இல்லாம போயிடுச்சு. அதை கேட்டு பூஜா உதட்டுக்குள் சிரிக்க அவளை சைடில் முறைத்த தாரிகா திரும்பி திவானை பார்த்து, என்ன நக்கலா? ஹே, நக்கல் எல்லாம் இல்ல, நிஜமாதான் சொல்றேன். இப்போ மட்டும் நீ ஓகே சொல்லு, போன அறிவெல்லாம் திரும்ப பறந்து வந்துடும். அந்த ஓகே மட்டும் சொல்ல என்றான். மேலும் பாவமாக குழந்தை போல் முகத்தை வைத்துக் கொண்டு. அதை கேட்டு மேலும் கடுப்பான தாரிகா, லூசு லூசு, உன்ன இருடா, உன்னை இன்னைக்கு பிரின்சிபல் கிட்ட சொல்லி உன்னோட சீட்டை கிழிக்க வைக்கல. என்னோட பேரு தாரிகா இல்ல என்றவள் அங்கிருந்து கோபமாக சென்றாள். அதை கேட்டு பூஜா அதிர்ச்சியாக பார்க்க திவான் கையை கட்டிக்கொண்டு கூலாக போகும் அவளை பார்த்து கொண்டிருந்தான்.